ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நச்சுகள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் அவங்களோட விக்டிம்ஸை எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரிஞ்ச கதை தான். பட் இவங்களோட இந்த ப்ரூட்டல், பார்பேரிக், கோல்ட் ஹார்ட்டட் க்ரூயல்ட்டி எந்த அளவுக்கு போகுங்கிறத யாராலையும் கற்பனை கூட பண்ண முடியாது. அதுக்கு உதாரணமாக ஒரு சில விக்டிம்ஸோட லைஃப்பில் நடந்த சில மோசமான இன்சிடென்ட்ஸை இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மூலமாக நச்சுகள் எந்த அளவுக்கு அபாயகரமானவங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஎஸில் ஒரு விக்டிமுக்கு நடந்த ஒரு மிக மோசமான விஷயம் இது. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆகுறாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப டாக்ஸிக், போத் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுவார். அவங்க கிட்ஸோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை இவரோட அந்த ஃபிசிக்கல் அப்யூஸை தாங்கிக்க முடியாமல் இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவரும் அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வந்ததும் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சுருக்காரு. அதுவும் என்ன சொல்லி வாபஸ் வாங்க வச்சுருக்காருன்னா, எனக்கு ஏதோ மென்டல் டிஸார்டர் இருக்குது, டெல்யூஷனில் இவர் என்னை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணாருன்னு நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இவர் என்னை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்க வச்சுருக்காரு. இந்த விக்டிமும் அதே மாதிரி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த விக்டிம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஷீ இஸ் டெல்யூஷனல் அண்ட் டேஞ்சரஸ் டு பி அரவுண்டுன்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போது அந்த விக்டிம் ஒரு மென்டல் அசைலமில் இருக்காங்க. முன்ன பின்ன யோசிக்காமல் அந்த விக்டிம் தனக்கு எதிராகவே அவ்வளோ பெரிய ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தது அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய வினையாக முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்படியே ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு அந்த கண்ட்ரியில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. அதுலேயும் யூஎஸ் கவர்மெண்ட்டோட சட்டம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். விக்டிம்ஸ்க்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த நாட்டில் சட்டம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு விக்டிமே சிக்கிட்டா கூட அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க செஞ்ச காரியத்தினால இப்போது அவங்களோட லைஃப் டோட்டலி டூம்ட். இதே மாதிரி இன்னொரு விக்டிம் கல்யாணத்துக்கு அப்புறம் டிபெண்ட் வீசாவில் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு யூஎஸில் செட்டில் ஆகிருக்காங்க. அவங்களுக்கும் 2 குழந்தைங்க. ஹஸ்பண்ட் ரொம்பவே டாக்ஸிக், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப அப்யூசிவாக இருப்பார். இதே மாதிரி தான் ஒரு தடவை நிலமை கைமீறி போனதும் அவரோட ஃபிசிக்கல் அப்யூஸை தாங்க முடியாத அந்த ஸ்டேஜில் 911 கால் பண்ணுறாங்க. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த டைமில் போலீஸ் விக்டிம் கிட்ட சொல்கிறாங்க அஃபிஷியலி ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி. பட் விக்டிம் மறுத்துடுறாங்க. அவங்க அன்றைக்கே ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த ஆளை மொத்தமாக உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க. பட் இவங்க ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் மட்டும் வாங்கிட்டு கிட்ஸோட கஸ்டடியை எடுத்துக்கிட்டு அந்த அப்யூசரை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அந்த அப்யூசர் பெயிலில் வெளியே வந்ததும் எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. டிபெண்ட் வீசாவில் இருந்த விக்டிம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு கிட்ஸை கூட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு சேர்றாங்க. பட் அவங்க இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் மென்டல் கண்டிஷனும் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகி இருந்தது. அவங்க ஓரளவுக்கு ஹீலாகி சுதாரிக்கிறதுக்குள்ள இந்த அப்யூசர் விக்டிம்க்கு அகெயின்ஸ்டாக தந்திரமாக ஏகப்பட்ட ஆதாரங்களை ரெடி பண்ணி விக்டிம் மனநிலை சரியில்லாதவங்க, ட்ரக் அடிக்ட்டு, ஆல்கஹால் அடிக்ட்டு, ஆண்களோட இவங்களுக்கு தகாத உறவு இருக்குது, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்காங்க அப்படின்னெல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு கிட்ஸோட கஸ்டடியை மொத்தமாக அவர் எடுத்துக்கிட்டாரு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, மூத்த பிள்ளைய இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேச வச்சு ரசிக்கிறாரு. பெத்த பிள்ளையோட வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு தாய் கேட்கவே கூடாதோ அதையெல்லாம் இவங்க இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விக்டிமை பழி வாங்கிறதுக்காகவும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் கிட்ஸை கூட இந்த அப்யூசர்ஸ் ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி அந்த அப்யூசர் மேலே ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் விட்ட ஒரே காரணத்தினால இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட ஒழுக்கத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இவங்க மென்டலி ஸ்டேபிளாக தான் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் குழந்தைகளை கஸ்டடியில் எடுக்கிறதுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம். இதுவே ஒய்ஃப் டாக்ஸிக்காக இருந்தால் அப்பா கிட்ஸுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு, செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறாருன்னு பொய் சொல்லி கேஸ் போட்டு அவங்கக்கிட்ட இருந்து கிட்ஸை பிரித்து வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு அடிக்கிறது,
மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பைத்தியம் பிடிச்சிருச்சு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி மாட்டி விடுறது, இவங்களோட காது படவே மற்ற ஆண்கள் கூட ஃபோனில் மணிக்கணக்காக பேசுறது, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேள்வி கேட்டால் அவங்களோட ஆண்மையை அசிங்கப்படுத்தி பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் லேடிஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்ஸிக்காக இருக்கிற பட்சத்தில் 2 பேருமே சேர்ந்து கிட்ஸை அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த அப்பாங்கிற கேரக்டர் கிட்ஸை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறத அந்த அம்மாங்கிற கேரக்டர் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். அதுக்காக அவங்க சுமந்து பெற்ற குழந்தைகளையே பலி கொடுக்கவும் அவங்க தயாராக இருப்பாங்க. சில இடங்களில் அம்மா கிட்ஸை அப்யூஸ் பண்ணுறத அந்த அப்பா கேரக்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அந்த அப்பா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய மோசமான இன்சிடென்ட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க மிஞ்சி போனால் இவ்வளோ தான் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணிட போகிறாங்கன்னு இந்த நச்சுகளை குறைச்சி எடை போடவே கூடாது. நச்சுகளோட மூளைக்குள்ளே எப்போ என்ன மாதிரி விபரீதமான ஐடியாஸ் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவங்களோட சேர்ந்து வாழறதுங்கிறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப ஆபத்தானது. ஒரு மாடரேட் லெவல் நார்சிசிஸ்டாக இருந்தால் இந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் பெத்தலாஜிக்கல் நார்சிசிஸ்டாக இருந்தால் விக்டிமோட லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நச்சுகள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற விக்டிம்ஸ் எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைவுகள் பற்றி யோசித்து நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன இன்சிடெண்ட்டில் அந்த விக்டிம் தனக்கு டிஸார்டர் இருக்குதுன்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்கி தப்பு பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கே மிகப்பெரிய பாதகமாக முடிஞ்சு போச்சு. 2வது இன்சிடெண்ட்டில் அந்த விக்டிம் அப்யூசர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம மன்னிச்சு விட்டு தப்பு பண்ணிட்டாங்க. இப்போது அந்த அப்யூசர் இவங்கக்கிட்ட இருந்து கிட்ஸை பிரித்து வச்சுட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடுறாரு. அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இவங்க இந்நேரம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் பொம்பளையாச்சே துரத்தி விட்டால் எங்கே போவாங்கன்னு யோசித்து பாவம் பார்க்குறதால கடைசியில் அவங்களுக்கே அது வினையாக வந்து முடியுது. இந்த மாதிரியெல்லாம் பெருசாக ஏதாவது நடந்த பிறகு வருத்தப்படுறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே சரியான நேரத்தில் சரியான ஆக்ஷனை எடுத்துட்டு இவங்கக்கிட்டேருந்து விலகி போகிறது தான் நல்லது. இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எமோஷ்னலாக யோசிக்காமல் ப்ராக்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் யோசித்தா மட்டும்தான் ஆபத்துகள்லேருந்து தப்பிக்க முடியும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.